நமது சிவகங்கை கோட்டத்தின் B3 கோட்ட செயலாளர் மாதவன் அவர்களுக்கு நமது கோட்ட செயலாளர் அவர்கள் சிறந்த அவர்கள் முன்னாடி போட்டி மரியாதை செய்வார். B3 கோட்ட செயலாளர் தோழர் மாதவன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை 14வது கோட்ட மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் நம் மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி சார் அவர்களே, மாநில தலைவர் ராமசாமி சார் அவர்களே மற்றும் மற்ற கோட்டங்களிலிருந்து வந்திருக்கும் நம் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம NFP சங்கத்தோட GDS நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆணிவேர் அளவில் ஆணிவேர். இப்போ நம்ம ஏறக்குறைய நிறைய தோழர்கள் P3 போஸ்ட்மேன் FTS நிறைய இதில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு இருக்கிறது காரணமே நமது மூத்த தோழர்களோட தியாகம். அன்றைய காலத்தில் எந்த ஒரு 95 80 நிறைய நம்ம GDS தோழர்கள் எந்த ஒரு எக்ஸாமே இல்லாமல் பதவி உயர்வுமே இல்லாமல் ஒரு சீனியாரிட்டி வந்தால் கூட ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்து வரும். அது ஒரே ஒரு சீனியாரிட்டி, ஏதாச்சும் ஒரு FTS வரும், ஒரு போஸ்ட்மேன் வரும். ஏறக்குறைய இப்போ நமது மகாதேவி பொறுப்பேற்றது தொடர் போராட்டம் மாதிரி டிபார்ட்மெண்ட்டை எப்படி 50% GDSக்கு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் எப்படி 50%, நமது GDSக்கு எப்படி 50% கொடுத்து தொடர்ந்து போராட்ட விளைவாக ஏறக்குறைய 2020 இப்போ இந்த 2025 வரைக்கும் ஒரு 20,000-30,000 GDS தோழர்கள் ஒரு போஸ்ட்மேனாவோ MTS-ஆவோ PA-ஆவோ வர காரணம் அந்த நம்ம மூத்த தோழர்களோட தியாகம் நானும் இன்னும் நினைவுற விரும்புகிறேன். இப்போ ஆகையால் நமது யூனியன் புதிதாக வந்த தோழர்கள் அனைவரும் என்னடா யூனியன் நமக்கு செய்யுது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. யூனியன் நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து நமது இப்போ ரீசெண்டாக பார்த்தா PPT யூனியன் நாங்கள் அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம்னு சொல்லி இளைய தோழர்களில் ஃபார்ம் டிக்ளரேஷன் வாங்கி சேர்த்து இது பண்ணிக்கிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் உண்மையிலே அதில் அன்ரெகனைஸ் யூனியன் நம்ம PPT நம்ம NFP-யோட தொடர்ந்து போராடுறதுனால தான் இந்த நிறைய சலுகைகள் மகளிருக்கு மெட்டர்னிட்டி லீவு, பெய்டு லீவு, நிறைய சலுகைகள் எல்லாம் காரணமே நம்ம GDS-ஓட தங்களோட நம்ம மகாதேவியோட முயற்சி தான் காரணம் என்று கூறுகிறேன். மேலும் புதிய தோழர் மேலும் பழைய தோழர்கள் உரையாற்ற வருவதால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.